Hi friends, welcome to Arjuna Academy. நம்ம வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 207 எடுத்துக்கோங்க 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில். ஸோ அதில் டாபிக் நம்பர் 14.15 தட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரே ஒரு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ஏட்ரியா, வென்ட்ரிக்கல், அந்த செப்டம் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹார்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ பம்பிங் ஆர்கன், நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? பேஜ் நம்பர் பாருங்கள், கரெக்டாக பேஜ் நம்பர் 207 கீழே கொடுத்துருப்பாங்க 14.15ங்கிற டாபிக். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ பம்பிங் ஆர்கன். அது என்ன பண்ணும்? பிளட்டை வந்து பம்ப் பண்ணும், வெளியில் வந்து ஹார்ட்டை விட்டு வெளியில் பம்ப் பண்ணும். எதுக்குள்ளே பம்ப் பண்ணும்? பிளட் வெசல்ஸ்குள்ளே தான் பம்ப் பண்ணும். ரைட். ஸோ என்னென்னலாங்க பிளட் வெசல்ஸ்னு சொல்லுவோம்? ஆர்ட்ரிஸு, வெயின்ஸு, கேப்புலரிஸ், இது எல்லாத்தையுமே பிளட் வெசல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? சரி, இப்போ இது எப்படி, அதனோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த மாதிரி உள்ளே வந்து பிளேஸ் ஆகிருக்கு நம்ம உடம்புக்குள்ளே அப்படின்னா, நம்ம ஹார்ட் வந்து எப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக டில்ட்டடாக இருக்கும், அதாவது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லிவர் இருக்கும் ரைட் சைடில். ஸோ லிவர் இருக்கிறங்காட்டி அந்த இடம் அதுக்கு பத்தாது, ஈக்குவலாக இருக்கிறதுக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து லைட்டாக சாஞ்சிருக்கும், ரைட் சைடு இது இருக்கங்காட்டி, லிவர் இருக்கங்காட்டி. ஓகேவா? ஸோ அது இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொராசிக் கேவிட்டி அண்ட் அபோவ் தி டயாஃப்ரம். ஸோ டயாஃப்ரம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பை ரெண்டாக டிவைட் பண்ணுற மாதிரி, நம்மளோட இந்த அப்பர் போர்ஷனை, ஓகேவா? ஸோ இந்த ஆக்சியல் போர்ஷனை ரெண்டாக டிவைட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த செஸ்ட் போன் வரைக்கும் இருக்கிறது வந்து அப்பர் பார்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டொமக்கு, அப்டமன், அந்த ஏரியாலாம் இருக்கிறது வந்து லோவர் பார்ட். ஸோ அந்த ரெண்டாக டிவைட் பண்ணுற இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டயாஃப்ரம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஹார்ட் எதனால் ஆகிருக்கு? அந்த ஹார்ட் வந்து இட்ஸ் அ மஸ்குலர் ஆர்கன் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மசில்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டியாக் மசில்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மசில் வந்து அதாவது ஹார்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் கார்டியாக் மசில். ரைட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிகார்டியல் மெம்ப்ரெயின் அப்படிங்கிறது ஒரு மெம்ப்ரெயின், அவுட்டர் மெம்ப்ரெயின்குள்ளே தான் வந்து ஹார்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ டபுள் வால்டு மெம்ப்ரெயின். என்ன டபுள் வால் மெம்ப்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வால்க்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து இட்ஸ் அ லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட். ஸோ அது வந்து நம்ம ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு ஷாக்கோ ஆர் ஃப்ரிக்ஷன் எனிதிங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணிடும்? இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து ஒரு லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அதுலேருந்து நம்ம ஹார்ட்டை வந்து ஒரு டேஞ்சர்லேருந்து காப்பாற்றிடும். ஸோ தட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ரைட்டா? சார், நெக்ஸ்ட்டு இப்போது ஹார்ட் எப்படி டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் இதுதான் இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே இப்போ தான் வரோம். ரைட்டா? ஸோ ஹார்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ 4 சேம்பர் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ மேலே இருக்கிற ரெண்டுக்கு பேர் ஆரிக்கல்ஸ் அண்ட் கீழே இருக்கிற ரெண்டுக்கு பேர் வென்ட்ரிக்கல்ஸ். ரைட்டுங்களா? ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த ஆரிக்கலுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏட்ரியா ஆர் ஆரிக்கல், கீழே இருக்கிறது வந்து வென்ட்ரிக்கல்ஸ். ரைட். ஸோ இப்போ இந்த ஆரிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், பட் வென்ட்ரிக்கல்ஸ் அதுக்கு ஆப்போசிட், ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிக்கல்ஸுக்கும் நடுவில் ஒரு டிவிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆரிக்கல்ஸையும் வென்ட்ரிக்கல்ஸையும் டிவைட் பண்ணுற எல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செப்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு டிவிஷன். ஓகேவா? ஸோ ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிக்கல்ஸும் செப்பரேட் பண்ணுற ஏரியா பேர் செப்டம். ஸோ இந்த செப்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஒன்றோட ஒன்று கலந்துக்காமல் இருக்கிறத பார்த்துக்குது, என்ஷோர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த செப்டமோட வேலை. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் டிவைடிங் ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் ஆல்சோ டேக்ஸ் கேர் தட் அதாவது ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் டஸ் நாட் மிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து இது பார்த்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரிக்கல்ஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா? மேலே வந்து ஆரிக்கல்ஸ் 2 இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 ஆரிக்கல்ஸையும் டிவைட் பண்ணுறதுக்கு பேர் அது வந்து இன்னொரு செப்டம். ஸோ அந்த செப்டம்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இன்டர் ஏட்ரியல் செப்டம். ஓகேவா? இட் டிவைட்ஸ் தி 2 ஆரிக்கல்ஸ். ஸோ இட் இஸ் இன்டர் ஏட்ரியல் செப்டம். ரைட்டுங்களா? ஸோ த லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ரைட் ஏட்ரியமை விட ஸ்மாலராக இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி பாருங்கள், ஏற்கனவே நம்ம ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடு டில்ட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏட்ரியா 2 டிவைட் ஆகுது. ஸோ ரைட் ஏட்ரியம் பெருசாகவும் லெஃப்ட் ஏட்ரியம் வந்து கொஞ்சம் சிறுசாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரைட் ஏட்ரியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணும். நல்லா கவனிங்க, இங்கிருந்து நல்லா தெளிவாக கவனிக்கணும். ஓகேவா?
ரைட் சைடு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் வந்து ரிசீவ் பண்ணும். லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் ஏட்ரியா வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி பிளட்டை ரிசீவ் பண்ணுறது ஓகேவா. ஸோ எது தான் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏட்ரியம் தான் வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணும். வென்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே பிளட்டை வந்து பம்ப் அவுட். ஸோ ஒன்று பம்ப் அவுட் பண்ணும், ஒன்று லங்ஸுக்கு கொடுக்கும், இல்லை அப்படின்னா டு தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி கொடுக்கும். சரி, இப்போ பாருங்கள், ரைட் சைடு ஏட்ரியா என்ன பண்ணுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஓகேவா. ஸோ அந்த பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. யாரெல்லாம் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் ஏட்ரியாவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வெயின்ஸ் தான் ஓகேவா. ஸோ என்னென்ன வெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா, கொரோனரி சைனஸ், இந்த 3 தான். நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம், எல்லா வெயின்ஸுமே என்ன பண்ணும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வந்து எடுத்துகிட்டு வரும் எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயின் அப்படின்னா வீணா போனவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீணா போனது என்ன பண்ணும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் தூக்கிட்டு வரும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா அண்ட் கொரோனரி சைனஸ் இது எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரைட்ஸ் கொண்டு வருது. எங்கே கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா ரைட் ஆரிக்கிளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குது. அட் த சேம் டைம் இப்போ லெஃப்ட் ஆரிக்கிள் பாருங்கள். லெஃப்ட் ஆரிக்கிள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்மனரி வெயின்ஸ் ஒரு செகண்ட். ஸோ லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ் பண்ணும். ரைட். ஸோ லெஃப்ட் ஏட்ரியமுக்கு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வந்து கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்மனரி வெயின்ஸ் ஓகேவா. ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின் ஓகேவா. ஸோ அந்த பல்மனரி வெயின் மட்டும் கொஞ்சம் நல்லவன். ஸோ அவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான், ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவான் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஏட்ரியம் பற்றி. ஸோ இப்போ இந்த 2 ஏட்ரியமும் என்ன அதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. ரைட் சைடு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுது, லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுது. இது ரெண்டும் ரிசீவ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அதனோட ரெஸ்பெக்டிவ் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணும். ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டு சப்ளை பண்ணும், லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து பிளட்டு சப்ளை பண்ணும் ஓகேங்களா. இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு இது கிராஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆரிக்கல்ஸ் பற்றி ஆர் ஏட்ரியம் அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வென்ட்ரிக்கல்ஸ் பற்றி. ஸோ இப்போ இந்த வென்ட்ரிக்கல்ஸ் என்ன பண்ணுது, ஏட்ரியம் கிட்டேருந்து பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து கீழே இருக்குது, மேலே வந்து ஏட்ரியம், கீழே வந்து வென்ட்ரிக்கல்ஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த வென்ட்ரிக்கல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வென்ட்ரிக்கல்ஸும் 2 இருக்கும் இல்லையா. ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம், 2 ஆரிக்கல் அதே மாதிரி 2 வென்ட்ரிக்கல். இப்போது லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா வென்ட்ரிக்கல், அந்த வென்ட்ரிக்கல் வந்து ரைட் சைடு இருக்க வென்ட்ரிக்கலை விட ஸ்லைட்லி நேரோ அண்ட் லார்ஜ் ஓகேவா. ரொம்ப குறுகலாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த 2 வென்ட்ரிக்கலையும் செப்பரேட் பண்ணுற அந்த டிவிஷன் பேர் என்னென்னா இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் ரைட்டுங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆரிக்கல்ஸ் வந்து தின்னாக இருக்கும், பட் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து ரொம்ப திக்வால்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஏன் வந்து ஆரிக்கல்ஸ் தின்னாக இருக்குது பட் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரிக்கல்ஸ் பிரச்சனை இல்லை, பிகாஸ் அது வந்து பிளட்டை ரிசீவ் மட்டும்தான் பண்ணுது. பட் வென்ட்ரிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸோட பிளட்டை வந்து வெளியில் பம்ப் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸை தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதோட வால்ஸ் எப்படி இருக்கணும், திக்காக இருக்கணும். ஸோ தட் இஸ் வை இட் ஹேஸ் திக் வால்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து என்ன வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்மனரி ட்ரங்க் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ அந்த பல்மனரி ட்ரங்க் வந்து என்னவா டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பல்மனரி ஆர்டரிஸாக வந்து டிவைட் ஆகும் ரைட்டா. ஸோ எங்கேருந்து டிவைட் ஆகுது, எங்கேருந்து அரைஸ் ஆகுது, ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து. ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குமா. லங்ஸோட ரெஸ்பெக்டிவ் சைடு, அதாவது லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் தி லங்ஸ்க்கும் ரைட் பல்மனரி ஆர்ட்ரி வந்து ரைட் சைடு ஆஃப் தி லங்ஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்கும். எதை, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. நல்லா தெளிவாக இருங்க, ரைட் ஆர்டிக்கல் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு தான் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் ஆரிக்கல் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது, அந்த பிளட்டை தான் வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து சப்ளை பண்ணுது. ஸோ அந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து அரைஸ் ஆகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்மனரி ட்ரங்க் ஆர் பல்மனரி ஆர்ட்ரி. நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம் ஆல் ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரி ஓகேவா. ஸோ என்ன, பல்மனரி ஆர்ட்ரி மட்டும்தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்கே எடுத்துகிட்டு போகும், லங்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ லங்ஸ் வந்து அதே மாதிரி ஹார்ட் மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க.
ஸோ இது வந்து என்ன பண்ணுது, இந்த பல்மனரி ட்ரங்க் வந்து ஆர் பல்மனரி ஆர்ட்ரி வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் ரைட் பல்மனரி ஆர்ட்ரி அப்படின்னு டிவைட் ஆகுது. ஸோ இப்போ ரைட் பல்மனரி ஆர்ட்ரி ரைட் சைடு ஆஃப் தி லங்ஸ்க்கும், லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி லெஃப்ட் சைடு ஆஃப் தி லங்ஸ்க்கும் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை இந்த பியூரிஃபை பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கும். எங்கள் லங்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். ஸோ லங்ஸ் வந்து அதை பியூரிஃபை பண்ணிடும். ரைட்டா? ஸோ பியூரிஃபை பண்ணி அங்கேருந்து வந்து என்ன பண்ணும், பல்மனரி வெயின்ஸ் வந்து என்ன பண்ணும், பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ பிளட்டை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணும், அதாவது பியூரிஃபை பண்ண பிளட்டை, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணி லெஃப்ட் ஏட்ரியாவுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள். ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரெண்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோம், ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரிசீவ் பண்ணி யார் கொண்டு வராங்க, லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணிடுது. ரைட். ஸோ இது என்ன பண்ணும், லங்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ண ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லெஃப்ட் சைட் ஆஃப் தி வென்ட்ரிக்கலுக்கு சப்ளை பண்ணிடும் இல்லையா? ஸோ இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் என்ன பண்ணணும், பம்ப் அவுட் பண்ணி உடம்பு ஃபுல்லாக இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து சப்ளை பண்ணணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், வென்ட்ரிக்கல்ஸே திக்காக இருக்கும், பிகாஸ் இட் ஹேஸ் டு பம்ப் அவுட் சைட் தி பிளட். அதுலேயும் அதாவது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னும் திக்காக இருக்கணும் ரைட் வென்ட்ரிக்கலை விட. ஏன் அப்படின்னா ரைட் சைடு வென்ட்ரிக்கல் வந்து ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு மட்டும்தான் சப்ளை பண்ணுது, பட் இது உடம்பு பூரா சப்ளை பண்ணும். ஸோ 3 times திக்கராக இருக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து. ஓகேவா? ஸோ ரைட் வென்ட்ரிக்கலை விட லெஃப்ட் வென்ட்ரிக்கல் 3 times திக்கராக இருக்கும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயோட்டாக்கு பிரான்ச் கொடுக்கும். அதாவது அயோட்டா எங்கேருந்து டெவலப் ஆகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து. ஓகேங்களா? ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து அரைஸ் ஆகிறது பல்மனரி ஆர்ட்ரி ஆர் பல்மனரி ட்ரங்க், பட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த அயோட்டா என்ன பண்ணும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டை உடம்பு பூரா சப்ளை பண்ணும். ஓகேவா? லெஃப்ட் ஆர்ட்ரி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆர் பியூர் பிளட்டை வந்து லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின் மூலமாக ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணுறத லெஃப்ட் சைட் ஆஃப் தி வென்ட்ரிக்கலுக்கு சப்ளை பண்ணும். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த அயோட்டா தான் என்ன பண்ணும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டை உடம்பு பூரா சப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும். ஓகே, உடம்பு பூரா சப்ளை பண்ணுறது ஓகே, இந்த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணணும் இல்லையா, பண்ணும். ஸோ ஹார்ட்டுக்கும் வந்து பியூர் பிளட்டு தேவை, ஆக்சிஜனேட்டட் பிளட்டு தேவை இல்லையா? ஸோ இந்த ஹார்ட்டுக்கு பியூர் பிளட் ஆர் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனரி ஆர்ட்ரி. ஓகேவா? ஸோ ஹார்ட்லேருந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனரி சைனஸ். ஓகேவா? ஸோ இந்த சுப்பீரியர் வேனக்காவா இன்ஃபீரியர் வேனக்காவோட சேர்ந்து இந்த கொரோனரி சைனஸும் என்ன பண்ணும், டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரைட் ஆர்ட்ரிக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து இது பிளட்டை ரிசீவ் பண்ணுற இந்த மெக்கானிசம். ஸோ இதில் நீங்கள் தரவாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில் இருக்க வால்வ்ஸு அந்த மித்த ஃப்ளாப் அதெல்லாம் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா வால்வ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் வால்வ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்வ். ஓகேவா? ஸோ என்னென்னா, ஸோ வால்வ் அப்படிங்கிறது ஒரு மஸ்குலர் ஃப்ளாப் அப்படின்னு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி கேட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, பிளட்டு வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் போகிற மாதிரி பார்த்துக்கும். பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து தடுத்து நிறுத்தும். முன்னாடியே தான் போயிட்டுருக்கணும், பின்னாடி வந்து வராமல் பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ ஹார்ட்டில் வந்து மெயினாக 3 டைப்ஸ் ஆஃப் வால்வு தான் இருக்குது. என்னென்ன வால்வ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு. ஓகேவா? அதாவது இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஆரிக்கலுக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இந்த வால்வ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரைகஸ்பிட் வால்வ். அதாவது 3 ஃப்ளாப் மாதிரி ஒரு ஆர்கன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 3 குட்டி கேட்டு சேருதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி கேட்டில் ஸ்கூல்லலாம் வந்து குட்டியாக கேட் வச்சுருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி குட்டி கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி 3 கேட்டு வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குமா. ஸோ அந்த 3 வந்து இப்படி ஓப்பன் ஆகும்போது தான் பிளட் வந்து ஆரிக்கல்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அது ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பிளட் வந்து உள்ளே போகாது. ஸோ ரைட்டுங்களா? ஸோ அதுதான் வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குது, ரைட் ஆரிக்கலுக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளாப் 3 ஃப்ளாப் சொன்னோம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃப்ளாப் 3ஓட அந்த டாப் பொசிஷனை வந்து ஒன்றா பிடிச்சிருக்கும்ல. ஓகேவா? அந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிருக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, கார்டே டெண்டினே. ஓகேவா? ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்புலரி மசில்ஸ் அப்படிங்கிறது வந்து
அந்த வென்ட்ரிக்கல் வாலில் இருக்கும். ஸோ அந்த பேப்புலரி மசில்ஸ்லேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டேட் டெண்டினே வந்து ரைஸ் ஆகும். இந்த கார்டேட் டெண்டினே வந்து இந்த 3 ஃப்ளாப்பு, இந்த 3 வால்வையும் ட்ரைகஸ்பிட் வால்வில் இந்த 3 ஃப்ளாப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா அப்படி பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால் ஆர் ட்ரைகஸ்பிட் வால் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால். ஸோ இது எதுக்கு நடுவில் இருக்கும்? லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை ஃப்ளாப்ஸ் இது இருக்கும் அப்படின்னா 2 தான் இருக்கும். ஸோ அந்த 2 ஃப்ளாப் இருக்கிறங்காட்டி இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைகஸ்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் இதனோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட்ரல் வால். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது பைகஸ்பிட் வால், வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் பைகஸ்பிட் வால் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து மிட்ரல் வால். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ஆஃப் வால்வ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செமிலுனார் வால்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது இது எங்கே இருக்கும் இந்த செமிலுனார் வால்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்மனரி ஆர்ட்ரிலையும் அயோட்டாலையும் இருக்கும். ஓகேவா? ரெண்டுலேயுமே இருக்கும். பிகாஸ் இது வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணும். இது பல்மனரி ஆர்ட்ரி. அட் த சேம் டைம் அயோட்டா என்ன பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து உடம்பு பூரா சப்ளை பண்ணும் இல்லையா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஒரு ஹெவி அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து வெளியில் அனுப்பணும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக பேக் ஃப்ளோ இருந்துடவே கூடாது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் செமிலுனார் வால்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ தே ஆர் தி பல்மனரி செமிலுனார் வால்வ் அண்ட் அயோட்டிக் செமிலுனார் வால்வ். ஓகேவா? ஸோ பட் ரெண்டுமே வந்து பேர் செமிலுனார் வால்வ் தான். ரைட். இப்போ என்னென்னு பாருங்கள். இன்னொரு மோர் டு நோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 4 சேம்பர்டு ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸ் இருக்குது. பட் 2 சேம்பர் 3 சேம்பர் அப்படின்லாம் இருக்குது. ஸோ எதுக்கு வந்து 2 சேம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து 2 சேம்பர் தான். ஒரு ஆரிக்கிள் ஒரு வென்ட்ரிக்கிள். ஆம்ஃபிபியன்ஸ்க்கு 2 ஆரிக்கிள் இருக்கும். பட் இந்த 3வது வென்ட்ரிக்கிள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சிங்கிள் வென்ட்ரிக்கிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னா இன்கம்ப்ளீட் 4 சேம்பர்டு. எக்ஸாம்பிள் ரெப்டைல்ஸ். ஸோ இன்கம்ப்ளீட் அப்படின்னா ஆரிக்கிள்ஸ் வந்து கிளியராக டிஸ்டிங்ஷனாக தெரியும், 2 டிவைட் ஆகிருக்குன்னு. பட் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து டிவைட் ஆன மாதிரியும் தெரியும், ஆகாத மாதிரியும் தெரியும். ஒரு கிளியர் டிவிஷன் இருக்காது வென்ட்ரிக்கிள்ஸில். ஸோ தட் இஸ் இன்கம்ப்ளீட் 4 சேம்பர்ட். ஓகே. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் 4 சேம்பர்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மெல்லாம் மேமல்ஸ், ஏவ்ஸ்னால் பேர்ட்ஸ், தென் crocodiles, ரெப்டைல்ஸ். crocodile அதாவது crocodile மட்டும் எக்ஸப்ஷன், இது கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ரெப்டைல்ஸில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா crocodiles மட்டும். ஸோ crocodilesக்கு மட்டும் 4 சேம்பர்ஸ் வந்து நல்லா டிஃப்ரென்ஸாக தெரியும். பட் மற்றது எல்லாத்துக்குமே இன்கம்ப்ளீட் தான் ரெப்டைல்ஸில். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கொஞ்சம் பெருசாக தெரியும் வீடியோ, பட் இதில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இதை நல்லா பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா, ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அண்ட் இதில் இருக்க வால்வ். 2 டாபிக் தான் பார்த்துருக்கோம். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, உள்ள என்னென்ன வால்வ் இருக்குது, அந்த வால்வ் வந்து எங்கெங்கே இருக்குது, அதனோட ஃபங்க்ஷன் என்ன. ஓகேவா? ஸோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வித் டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். தேங்க்யூ.